Alhamdulillah wassalatu wassalamu ala rasulillah Muhammadin abdillah wa ala alihi wa ma ba'd. Faqad qala Allah ta'ala fi mahkami tanzil. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Ya ayyuhalladhina amanu taqullaha haqqa tuqatih wa la tamutunna illa wa antum muslimun. وقال تعالى أيضا تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور. وقال تعالى أيضا يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله مولانا العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه. وقال أيضا اقرأوا القرآن فإن القرآن يأتي يوم القيامة شفيعا لأصحابه. وقال أيضا من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه أو كما قال عليه الصلاة والسلام. அனைத்து முனை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாவதா அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் கருணையும் ஸலாமும் ஈரேற்றமும் எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றக்கூடிய மூமினான ஆண் பெண்கள் அனைவரும் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவற்றை எடுத்து நடக்குமாறு கூறியிருக்கிறான் அவற்றை எடுத்தும் எவற்றை விட்டு விலகிக் கொள்ளுமாறு பணித்திருக்கிறானோ அவற்றை விட்டு முற்று முழுதாக தவிர்த்துக் கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தையும் நல்லுபதேசத்தை ஞாபகம் ஊட்டிக் கொள்கிறேன். மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹு தாலா உலகத்தில் வாழ்வதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹு தாலா வழங்கி இருக்கிறான். இந்த வாழ்க்கை காலம் என்பது உலகத்திலே அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய காலம், அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அவகாசம் மிக குறைந்த காலமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என்னுடைய உம்மத்தினருக்கு அல்லாஹ் தஆலா உலகத்தில் வாழ்வதற்கு கொடுத்த அவகாசம், வாழ்வதற்கு கொடுத்த காலம் பெரும்பாலும் 60-70 இடைப்பட்ட காலமாக இருக்கலாம் என்ற கருத்தை அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் நீண்ட ஆயுளை கொடுத்திருக்கிறார். ஒருவர் 60 வயதை தாண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறார், 70 வயதை தாண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இவர் நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்டவராக இருக்கிறார். நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்டவர்களில் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானவர்கள், அல்லாஹ்வுடைய அன்புக்குரியவர்கள் யார் என்றால் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை உலகத்திலே நிலைநிறுத்தக்கூடியவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த உலகத்துடைய வாழ்க்கையை அல்லாஹ் வாழ்வதற்காக எங்களுக்கு கொடுக்கவில்லை, ஒரு உண்மையான நிரந்தரமான வாழ்க்கையை தயாரிப்பதற்காக அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறார். அந்த வாழ்க்கை மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கை, அது நிரந்தரமான வாழ்க்கை, முடிவே அழிவே இல்லாத வாழ்க்கை. உலகத்திலே ஏற்படக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் நிரந்தரமான விடயங்கள் அல்ல. எல்லா விடயங்களும் எல்லா நிகழ்வுகளும் மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, எல்லாம் தற்காலிகமாக இருக்கிறார். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் பயங்கரமான நோயை கொடுத்திருக்கிறான். மௌத்து வரைக்கும் அல்லாஹ் நோயை கொடுக்கிறான். நாளை மறுமை நாளையில் அல்லாஹ் அவரை எழுப்பாட்டும் போது ஒரு நோயாளியாக அல்லாஹ் எழுப்பாட்டம். மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, உலகத்திலே வரக்கூடிய கஷ்டம், உலகத்திலே வரக்கூடிய நெருக்கடி, உலகத்திலே வரக்கூடிய நஷ்டம், இது மௌத்துடன் முடிந்து விடுகின்றது. மௌத்துக்கு பின்னால் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் நெருக்கடியை கொடுத்து விட்டால், கஷ்டத்தை கொடுத்து விட்டால், நஷ்டத்தை கொடுத்து விட்டால், அது நிரந்தரமாக இருக்கிறது. அதனால்தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உங்களின் புத்திசாலி யார் தெரியுமா? அல்லாஹ் ரசூலுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த காலத்தை யார் அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான முறையில் அவர்களுடைய வாழ்க்கை காலத்தை பயன்படுத்தி மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கைக்காக வேண்டி தனக்கு கொடுத்த இந்த உலகத்துடைய வாழ்க்கையை பயன்படுத்துகின்றார்களோ இவர்கள் புத்திசாலி என்று கூறினார். மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு, அல்லாஹ்வை நெருங்குவதற்கு சில சந்தர்ப்பங்களை அல்லாஹ் தஆலா வைத்துக் கொள்கிறார்.
அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களில் ஆக பெருமதியான சந்தர்ப்பம் தான் வரக்கூடிய ரமலானுடைய மாதமாக இருக்கிறது. ரமலானுடைய மாதம் என்று வரும்போது எல்லோரும் சந்தோஷப்படுகிறார்கள், உலக மக்கள் எல்லோரும் சந்தோஷப்படுகிறார்கள், ஆண்களும் சந்தோஷப்படுகிறார்கள், பெண்களுடைய உள்ளத்திலும் சந்தோஷத்தை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான். வீட்டிலே இருக்கக்கூடிய சிறிய குழந்தைகள் கூட அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆசையில் ரமலான் வரும்போது சந்தோஷப்படுகிறார். மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த உலகத்திலே சில நாடுகளில் முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த பலஸ்தீனிலே வாழக்கூடிய எங்களுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் ரமலானுடைய காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு இருப்பதற்கு சொந்த இடம் கிடையாது, தொழுவதற்கு மஸ்ஜித் கிடையாது, வைத்தியம் செய்வதற்கு வைத்தியசாலை கிடையாது, உண்ணுவதற்கு உணவு கிடையாது, குடிப்பதற்கு பானம் கிடையாது. கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, அவ்வளவு நெருக்கடியான நிலைமையில் எங்களுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் பலஸ்தீனிலே கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ரமலானுடைய காலம் அவர்களுக்காக வேண்டி நாம் துஆ செய்யக்கூடிய காலம். ரமலானுடைய காலத்திலே நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ் தஆலா அங்கீகரிக்கிறார். ஒரு நோன்பாளி நோன்பு திறக்கின்றார், நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார், அல்லாஹ் துஆவை அங்கீகரிக்கிறார். தஹஜ்ஜுடைய நேரத்திலே எல்லோருக்கும் எழும்பக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் தஆலா கொடுக்கிறார். நாம் எல்லோரும் நேர காலத்துடன் ரமலானுடைய காலத்தில் எழும்புகின்றோம். சஹருடைய உணவை உட்கொள்வதற்கு முன்னால் தஹஜ்ஜுடைய தொழுகை நாம் தொழுகிறோம். அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், நான் கீழ் வானத்துக்கு வரக்கூடிய நேரம் தஹஜ்ஜுடைய நேரம் என்று அல்லாஹ் தஆலா. அந்த நேரத்திலே நாங்கள் துஆ கேட்டால் அந்த துஆவை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், பரலான தொழுகை அதற்கு பின்னால் கேட்கக்கூடிய துஆ அல்லாஹ் தஆலா அங்கீகரிக்கிறார். அன்பு நபி அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக கூடிய இடம் என்று சொன்னார்கள், என்று சொன்னார்கள். அந்த நேரத்தில் நீங்கள் துஆ கேட்டால் அந்த துஆ அல்லாஹ் அங்கீகரிக்கிறான் என்று அன்பு நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார். அதான் இகாமத்துக்கு இடைப்பட்ட நேரம் ரமலான் வந்துவிட்டால் நேர காலத்துடன் 5 நேர தொழுகைக்காக வேண்டி நாம் எல்லோரும் மஸ்ஜிதுக்கு வருகின்றோம். அதான் சொல்லப்பட்டு விட்டது, சுன்னத்தான தொழுகை இருந்தால் தொழுதுவிட்டு இகாமத் சொல்லும் வரைக்கும் மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, நாம் துஆவிலே ஈடுபட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதான் இகாமத்துக்கு இடையில் கேட்கக்கூடிய துஆ அல்லாஹ் அங்கீகரிக்கிறார் என்று சொன்னார். மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, எங்களுடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் நாம் கட்டாயம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சஹாபாக்களை பார்த்து சுவர்க்கவாதி என்று சொல்லி இருக்கிறார்கள். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திலே சுவர்க்கத்தை கொண்டு சில சஹாபாக்களுக்கு நன்மாராயம் சொல்லி ஒரே சந்தர்ப்பத்தில் 10 சஹாபாக்கள் அல் அஷரத்துல் முபஷரா என்று சொல்லுவார்கள். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் பல சஹாபாக்களுக்கு பல சந்தர்ப்பங்களில் சுவர்க்கவாதி என்று சொல்லி இருக்கிறார். ஒரே சந்தர்ப்பத்தில் 10 சஹாபாக்கள் சுவர்க்கவாதி என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவ்வாறு சொல்லப்பட்ட சஹாபாக்களில் ஒருவர் சஅத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உஹதுடைய யுத்தத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் பக்கபலமாக இருந்த 2 சஹாபாக்கள் முஹாஜிர்கள். அவர்களில் ஒருவர் மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, சஅத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். சஅத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நான் கேட்கக்கூடிய துஆ அல்லாஹ் அங்கீகரிக்க வேண்டும். மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, ரமலானை அல்லாஹ் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பமாக தந்திருக்கிறார். ரமலானுடைய காலம் ஆக பெருமதியான காலமாக இருக்கிறது. ரமலானில் இருந்து அல்லாஹ் மனிதன் சில மாற்றங்களை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில் ரமலான் கலந்திருக்கிறது. அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றம் எங்களுடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறதா? நான் நீங்கள் சிந்திக்க கடமைப்பட்டவர்களா? எனவே ரமலானை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு கழித்தார்களோ அதுபோன்று கழிக்கும் போதுதான் அதுபோன்று நாங்கள் கழிப்பதன் மூலம் மாத்திரம்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய உண்மையான மாற்றம் எங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தருகிறார்.
மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, அபி வக்காஸ் என்னாலும் அன்பு நபியிடத்திலே கேட்டார்கள், யார் சொல்லலாம் நான் கேட்கக்கூடிய துவா அல்லாஹ் அங்கீகரிக்க வேண்டும் நபியே நாயகமே, நான் அதற்காக என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்கள் யார் தெரியுமா? சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள். யாரின் மூலம் நன்மாராயம் சொல்லப்பட்டார்கள்? அன்பு நபி அவர்கள் மூலமாக நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட சுவர்க்கம் என்று அன்பு நபியின் மூலமாக சான்று சொல்லப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் நன்மாராயம் சொன்ன அந்த சஹாபி கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய துஆவை அல்லாஹ் அங்கீகரிக்க வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது மிக சுருக்கமாக சொன்னார்கள், என்று சொன்னார்கள். அப்படி என்றால் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு சுத்தமாக இருக்க வேண்டும், ஹலாலாக இருக்க வேண்டும். மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, எங்களுடைய உடம்பில் ஓடக்கூடிய இரத்தம் ஹலாலாக இருக்க வேண்டும். அந்த இரத்தம் ஹலாலாக ஓட வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய வியாபாரம் ஹலாலாக இருக்க வேண்டும், தொழில் ஹலாலாக இருக்க வேண்டும், உத்தியோகம் ஹலாலாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரசூலின் மூலமாக எந்த உத்தியோகம், தொழில், வியாபாரம், எந்த பொருட்களை விற்பனை செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த பொருட்களை நாம் விற்பனை செய்யவே கூடாது, மோசடி செய்யக்கூடாது, கலப்படம் செய்யக்கூடாது. கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, ஏமாற்று வியாபாரம் செய்யக்கூடாது. மார்க்கத்திலே எதுவெல்லாம் ஹராமோ அவற்றை நாங்கள் கலப்படமாக செய்துவிடக் கூடாது. அவற்றை நாங்கள் விற்பனை செய்து அதன் மூலம் வரக்கூடிய வருவாய் ஹராமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ் இதா ஹர்ரம ஷைஅன் ஹர்ரம ஸமனஹு என்று சொன்னார்கள். ஒரு பொருளை அல்லாஹ் ஹராமாக்கிவிட்டால் அந்த பொருளை விற்று அதன் மூலம் வரக்கூடிய வருமானமும் உங்களுக்கு ஹராம் என்று சொல்லி இருக்கிறார்கள். நாம் விற்பனை செய்யக்கூடிய பொருட்கள் அந்நிய சகோதரர்கள் வாங்கினாலும் கூட எங்களுக்கு விற்பனை செய்ய முடியாது. எங்களுக்கு ஹராம் ஹலால் என்று அல்லாஹ் தெளிவுபடுத்தி இருக்கிறார். அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்பு நபியிடத்திலே கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நான் கேட்கக்கூடிய துஆ அல்லாஹ் அங்கீகரிக்க வேண்டும், அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸிலு மத்அமக தகுன் முஸ்தஜாப தஅவா, உங்களுடைய சாப்பாடு ஹலாலாக இருந்தால், ஆகாரம் ஹலாலாக இருந்தால், குடிக்கக்கூடிய பானம் ஹலாலாக இருந்தால், உடுக்கக்கூடிய உடை ஹலாலாக இருந்தால், நீங்கள் இருக்கக்கூடிய இருப்பிடம் ஹலாலாக இருந்தால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கமாக சொன்னார்கள், உங்களுடைய உணவு ஹலாலாக இருந்தால் உங்களுடைய துஆ அல்லாஹ் தஆலா அங்கீகரிக்கிறான் என்று அன்பு நபி அவர்கள் சொன்னார்கள். நீண்ட பிரயாணத்திலே ஒருவர் ஆகுமான பிரயாணத்தில் இருக்கிறார், அவர் துஆ கேட்டால் அந்த துஆவையும் அல்லாஹ் தஆலா அங்கீகரிக்கிறான். அன்பு நபி அவர்கள் சொன்னார்கள், ஒருவர் தலைவிதி கோலமாக புழுதி படிந்தவராக யாரும் என்று அல்லாஹ்விடத்திலே கையெழுத்துகின்றார். அன்பு நபி அவர்கள் சொன்னார்கள், அவர் இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பம், அவர் இருக்கக்கூடிய நிலைமை துஆ அங்கீகரிக்கப்படாத நிலைமை. அவருடைய நிலை என்ன தெரியுமா? அவர் அணிந்திருக்கக்கூடிய ஆடை ஹராம், அவர் சாப்பிட்ட சாப்பாடு ஹராம், குடித்த பானம் ஹராம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவருடைய துஆவை இவர் இந்த நிலையில் இருக்கும் போது எவ்வாறு அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, ரமலான் எங்களுடைய வாழ்க்கையில் உண்மையான தக்வாயை ஏற்படுத்தக்கூடிய தக்வா என்பது அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைகளை 100% எடுத்து நடப்பது, அல்லாஹ் ரசூல் எவற்றை தடுத்தார்களோ அவற்றை தெரிந்து கொள்வது, இதுதான் தக்வாவாக இருக்கிறது. இதைத்தான் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, உங்களுக்கு அல்லாஹ் நோன்பை கட்டாயப்படுத்தி இருக்கிறார். உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கு முன்னால் வந்து போறவர்களுக்கும் இந்த நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கிறது. இந்த நோன்பின் மூலமாக நோன்புடைய காலத்திலே நீங்கள் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளின் மூலமாக அல்லாஹ் உங்களில் இருந்து எதிர்பார்ப்பது லஅல்லக்கும் தத்தகூன், உண்மையான இறையச்சம் உள்ளவர்களாக நீங்கள் மாற வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, ரமலானுடைய மாதம் பரக்கத்தான மாதமாக இருக்கிறது. ஏழை எளியவர்கள் கூட ரமலானுடைய மாதத்திலே சந்தோஷமாக ரமலானுடைய காலத்தில் கழிக்கிறார்கள். அதற்கான உண்மையான காரணம் என்ன தெரியுமா?
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷஹ்ருல் முபாரக் என்று சொன்னார்கள். ரமலான் அது அல்லாஹ்வினால் பரக்கத் செய்யப்பட்ட மாதம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். மேலான கண்ணியமான பெரியவர்களே சகோதரர்களே, ஏன் ரமலானுக்கு இவ்வளவு பெரிய சிறப்பை வைத்திருக்கிறார் தெரியுமா? எங்களை படைத்த அல்லாஹ், எங்களை பாதுகாக்கக்கூடிய அல்லாஹ், எங்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கக்கூடிய அல்லாஹ், குறிப்பாக இந்த நாட்டிலே சிறுபான்மையாக வாழக்கூடிய எங்களுக்கு இவ்வளவு பெரிய லட்சியத்தை கொடுத்த அல்லாஹ், நாட்டிலே கஷ்டம் நெருக்கடியாக இருந்தாலும் எங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்காமல் அல்லாஹ் விரும்பக்கூடிய வரையில் அதிகமாக செலவழிக்கக்கூடிய சதகா தர்மம், ஜக்காத்துக்குரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கக்கூடிய அந்த வல்ல ரஹ்மான் அவர் எவ்வளவு கண்ணியமானவனாக இருக்கிறாரோ அவர் அதே போன்று அவருடைய கலாமுக்கும் தனி கண்ணியத்தை அல்லாஹ் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகிறார். இந்த மாதத்துக்குரிய சிறப்பு ஏன் தெரியுமா? ரமதான் அல்லது இதில் குர்ஆன் ரமலானுடைய மாதம் எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா? அல்லாஹ்வுடைய கலாம் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி இருக்கிறான். எனவே மேலான கண்ணியமான பெரியவர்களே சகோதரர்களே, குர்ஆனுக்கு தனி சிறப்பை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். குர்ஆனுக்குரிய கடமைகள் 4 கடமைகள் என்பதாக இமாம்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். ரமலான் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். லோஹுல் மஹ்பூலிலே பாதுகாப்பாக அல்லாஹ் குர்ஆனை வைத்திருந்தான். அந்த குர்ஆனை லைலத்துல் கத்ருடைய இரவிலே கடைசி வானத்திலே கீழ் வானத்திலே பைத்துல் இஸ்ஸா என்று சொல்லக்கூடிய கண்ணியமான ஒரு மாளிகை அதிலே அல்லாஹ் தஆலா இறக்கி இருக்கிறான். பைத்துல் இஸ்ஸாவுக்கு லைலத்துல் கத்ருடைய இரவிலே இறக்கிய அல்லாஹ் அந்த இடத்தில் இருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக 23 வருடங்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளத்துக்கு இந்த குர்ஆனை அல்லாஹ் தஆலா இறக்கி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகிறான், ஆமீன் வல் கிதாபில் முபீன் இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரகா இன்னா குன்னா முன்ஸிரீன் ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுகிறான். தெளிவான குர்ஆனின் மீது சத்தியம் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுகிறான். குர்ஆன் தெளிவானது, குர்ஆன் கியாமத் வரைக்கும் பாதுகாக்கப்படக்கூடியது, பாதுகாக்கக்கூடியவர்களே அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்துகிறான். குறிப்பாக உலமாக்கள் குர்ஆனுடையவர்கள், குர்ஆனை மனனம் செய்தவர்கள் கண்ணியமானவர்கள், குர்ஆனை படித்தவர்கள் கண்ணியமானவர்கள். அவர்களை யாரெல்லாம் கண்ணியப்படுத்துகின்றார்களோ அவர்களே அல்லாஹ் கண்ணியம். குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம், குர்ஆனை சுமந்திருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானவர்கள், அல்லாஹ்விடத்திலே மிக நெருக்கமானவர்கள். மேலான கண்ணியமான பெரியவர்களே சகோதரர்களே, எனவே அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான், தெளிவான குர்ஆனின் மீது சத்தியமாக இந்த குர்ஆனை பரக்கத் செய்யப்பட்ட ஒரு இரவில் நாங்கள் இருக்கிறோம். உங்களை நாங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறோம். அந்த இரவு எப்படிப்பட்ட இரவு தெரியுமா? அடுத்த லைலத்துல் கத்ருடைய இரவு வரைக்கும் இந்த உலகத்திலே நடைபெறக்கூடிய எல்லா விடயத்தையும் அந்த இரவில் அல்லாஹ் அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்திலே கூறுகின்றான். அந்த இரவு எப்படிப்பட்ட இரவு தெரியுமா? அந்த இரவிலே எல்லா வானவர்களும் பூமிக்கு வருகை தருகிறார்கள். குறிப்பாக ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பூமிக்கு வரக்கூடிய இரவு சுபஹுடைய நேரம் வரைக்கும், ஃபஜ்ருடைய நேரம் வரைக்கும் சலாம் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய அமைதி, சாந்தம், அல்லாஹ்வுடைய சமாதானம் இந்த பூமிக்கு, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இந்த பூமிக்கு இறங்கக்கூடிய இரவு தான் அந்த இரவு என்று அல்லாஹ் தஆலா. அந்த இரவுடைய சிறப்பு என்ன தெரியுமா? 1000 மாதங்களை விட சிறப்பான இரவு என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறியிருக்கிறான். எனவே மேலான கண்ணியமான பெரியவர்களே சகோதரர்களே, நாம் எல்லோரும் இந்த ரமலானுடைய மாதத்திலே அதிகமான நேரத்தை குர்ஆனுக்காக வேண்டி நாம் குர்ஆனுடைய ஒரு வசனம் வருகின்றது, வகால ரசூலு யா ரப்பி இன்ன கௌமி தகது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா. அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடத்திலே முறைப்பாடு செய்கின்றார்கள், யா அல்லாஹ் என்னுடைய கூட்டத்தவர்கள் குர்ஆனை புறக்கணித்து விட்டார்கள். இமாம்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள், ஒவ்வொரு மூமினும் ஆண் பெண்கள் என்ற வித்தியாசம் கிடையாது, வயோதிக வாலிபர்கள் என்ற வித்தியாசம் கிடையாது. குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய கடமை 4 என்று சொல்லுகின்றார்கள். முதலாவது, நாம் எல்லோரும் குர்ஆனை தஜ்வீதுடன் ஓதுவதற்கு படிக்க வேண்டும். அதற்கு உதவியை நாடக்கூடியவர்கள் உலமாக்களாக இருக்கிறார்கள். எனவே உலமாக்களை கண்ணியப்படுத்தி, ஆவிர்களை கண்ணியப்படுத்தி, காலிமாக்களை கண்ணியப்படுத்தி எங்களுடைய குர்ஆனை திருத்திக் கொள்வதற்கு நாம் எல்லோரும் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், வரத்தில் குர்ஆன தர்தீலா. நீங்கள் குர்ஆனை ஓதும் போது ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஓதி காட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
சஹாபாக்களுக்கு எவ்வாறு ஓதி காட்டினார்களோ அது போன்று ஓத வேண்டும். ஒரு எழுத்துடைய உச்சரிப்பில் கூட நீங்கள் பிழை செய்துவிடக் கூடாது என்பதை இந்த குர்ஆனுடைய வசனம் சுட்டிக்காட்டும். குர்ஆனுடைய ஒவ்வொரு எழுத்தையும் நாங்கள் சரியா உச்சரிப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸ் லைஸ மின்னா மன் லம் யதஹல்ல பில் குர்ஆன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குர்ஆனை அழகான துணியாக ஓதவில்லையோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். எனவே மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, நாம் படித்த பட்டதாரிகளாக இருக்கலாம். எங்களுடைய பட்ட படிப்பு மௌத்துடன் முடிந்து விடுகின்றது. குர்ஆனுக்காக நாம் உலகத்திலே பாடுபட்டால் அந்த குர்ஆன் மறுமையில் எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே வாதாடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இக்ராஉல் குர்ஆன் ஃபைனல் குர்ஆன யத்தி யௌமல் கியாமத்தி ஷஃபியன் லிஅஸ்ஹாபிஹி. நீங்கள் அதிகமாக குர்ஆனை ஓதுங்கள், அந்த குர்ஆன் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் உங்களுக்காக வேண்டி தெரிந்து பேசும் என்று சொன்னார்கள். புகாரியில் ரிவாயத் இருக்கிறது, யார் சூரத் பக்ரா ஆல இம்ரானை அதிகமாக ஓதி வருகின்றார்களோ குர்ஆனிலே இருக்கக்கூடிய ஆகப்பெரிய 2 சூறாக்களாக சரளமாக ஓதக்கூடியவர்களுக்கு தொடர்ச்சியாக ஓதலாம், அதிகமாக ஓதலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதை நீங்கள் ஓதி வந்தால் நாளை நாளையிலே அந்த 2 சூறாக்களும் அல்லாஹ்விடத்தில் உங்களுக்காக வேண்டி வாதாடும். இதுவரைக்கும் தெரியுமா, நிரந்தரமான சுவர்க்கம் வரைக்கும் உங்களை அழைத்து செல்லும் என்பதாக நபியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, குர்ஆனுடைய தஜ்வீதை படிப்பதற்கு ஒரு சந்தர்ப்பமாக வரக்கூடிய ரமலானை நாம் எல்லோரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறுகின்றார்கள், 2 பேருக்கு அல்லாஹ் வஹ்யுவை கொடுக்க மாட்டார். ஒருவர் பெருமை அளிக்கக்கூடியவர், இன்னொருவர் வெட்கப்படக்கூடியவர்கள். இல்மை படிக்கும் விடயத்திலே, குர்ஆன் ஹதீஸை படிக்கும் விடயத்திலே நாம் யாரும் பெருமை அளிக்கக்கூடாது, பெருமை அளிக்கக்கூடாது, யாருமே வெட்கப்படக்கூடாது. வயதில் கூடியவர்களாக இருக்கலாம், பெரும் பட்டதாரிகளாக இருக்கலாம், உலகத்துடைய சாதனைகளை சாதித்தவர்களாக இருக்கலாம். அல்லாஹ் தஆலா குர்ஆனுடையவர்களுக்கு கண்ணியம். எனவே ரமலான் அதற்குரிய பெரிய சந்தர்ப்பம். எல்லோரும் குர்ஆனை திருத்திக் கொள்வதற்கு, தஜ்வீதை படிப்பதற்கு சந்தர்ப்பமாக பயன்படுத்த வேண்டும். அதை அடிப்படையாக வைத்துத்தான் ரமலானுடைய காலத்திலே கூடிய மஜ்லிஸ்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கும் அடிப்படை இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை ரமலானிலே ஓதினார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள். இறுதி வருடத்திலே நபி அவர்கள் 2 விடுத்த போல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள். அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 2 விடுத்த ஓதினார்கள். அன்பு நபி அவர்கள் கேட்டார்கள். இதை அடிப்படையாக வைத்துதான் அல்ஹம்துலில்லாஹ் எங்களுடைய மூத்த உலமாக்கள் இந்த நாட்டிலே ஆரம்பத்திலே வாழ்ந்தவர்கள் அவர்களுடைய கவலை இந்த இஸ்முடைய மஜ்லிஸ் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்முடைய மஜ்லிஸிலே நாம் எல்லோரும் கலந்து கொள்கிறோம். அதன் மூலம் நாங்கள் பயன்பெறவில்லை. 2வது குர்ஆனுக்குரிய கடமை பொருளை விளங்குவது. 3வது குர்ஆன் எங்களுடைய வாழ்க்கையாக மாறுவது. அதில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே அன்பு நபியுடைய வாழ்க்கையை பற்றி கேட்கப்பட்ட போது என்ன சொன்னார்கள் தெரியுமா? கான குர்ஆன் நெச்சி அலல் அருள் என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திலே நடமாடக்கூடிய குர்ஆனாக வாழ்ந்திருக்கிறார்கள். 4வது கடமை, இந்த குர்ஆன் எங்களுக்கு மாத்திரம் சொந்தமானதல்ல, உலக மக்களுக்கும் இந்த குர்ஆனை தெளிவுபடுத்துவது எங்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. வாய் மூலம் தெளிவுபடுத்துவதை விட வாழ்க்கையின் மூலமாக தெளிவுபடுத்தலாம். குர்ஆன் எங்களுடைய வாழ்க்கையில் வந்துவிட்டால் வாழ்க்கையின் மாற்றத்தை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவான். அந்த வாழ்க்கையை பார்த்து அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கலிமா சொல்லக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பார். இதை சஹாபாக்கள் முன்மாதிரியாக காட்டுகிறார். எனவே மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, வரக்கூடிய ரமலான் குர்ஆனுக்குரிய காலமாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அது வியாபாரத்துக்குரிய சீசன் அல்ல. இந்த வருடம் பலரும் சிந்திக்கிறார்கள், அல்ஹம்துலில்லாஹ் 2 சீசனும் ஒன்றாக வந்துவிட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2019ஆம் ஆண்டு முஸ்லிம்களுக்கு நடமாட முடியாத ஒரு நிலையை ஏற்படுத்தினான். 2021 முழு உலகத்தையும் அல்லாஹ் தஆலா முடக்கி எங்களுடைய நாட்டிலே எந்த பஜாரும் திறக்கப்படவில்லை, மஸ்ஜிதுகள் கூட மூடப்பட்டிருக்கிறது. நிராகரியமான பெரியவர்களே, சகோதரர்களே, இரவு பகலாக பஜாருக்கு நாம் நேரத்தை கொடுக்க கூடாது. அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுக்கக்கூடிய காலம் தான் ரமலானுடைய காலமாக இருக்கிறது. இப்போதே நாம் எல்லோரும் துஆ செய்யணும். பலருக்கும் பயங்கரமான நோய்கள் சிறிய வயதிலே அல்லாஹ் தஆலா கொடுத்து சோதித்துக் கொண்டிருக்கிறான். சென்ற வருடம் இருந்தவர்கள் படுத்த படுக்கையில் இருக்கின்றார்கள், ஆரோக்கியமாக இருந்தவர்கள் இந்த மன்னரை
நிலையில் இருக்கின்றார்கள். எங்களுக்கும் அல்லாஹ் சந்தர்ப்பத்தை கொடுப்பானோ தெரியாது. எனவே அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். ரமலானை அடைய வேண்டும், ஆரோக்கியமாக அடைய வேண்டும். அந்த காலத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு பகலிலே இந்த வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டார்களோ முழுமையாக ஈடுபட வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். அடுத்தது ரமலானுடைய காலத்திலே இரவு நேர தொழுகை மிக முக்கியமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடுதலாக கவனம் செலுத்தி இருக்கிறார்கள். சதகாவுடைய விடயத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக கவனம் செலுத்தி இருக்கிறார்கள். ரமலானுடைய ஆரம்பத்திலும் ரமலானுடைய இறுதியிலும் நடுப்பகுதியிலும் எங்களுக்கு வசதி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நாம் சதகா இருக்கக்கூடியவர்களாக அல்ல, கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறது. கொடுக்கக்கூடிய கரம் எடுக்கக்கூடிய கரத்தை விட சிறந்தது என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அன்பு நபி அவர்கள் சொன்னார்கள், ஜக்காத் கணக்கு பார்த்து கொடுக்க வேண்டும், சதகா கணக்கு பார்க்காமல் கொடுக்கக்கூடிய ஒரு வணக்கம் என்று சொன்னார்கள். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா சதகாவை பற்றி கேட்டபோது அன்பு நபி அவர்கள் சொன்னார்கள், அன்சிகி வலா தஷ்டி வயஸ்ஸில்லாஹு அலைகி வலா துஇ வயஹில்லாஹு அலைகி என்று சொன்னார்கள். அஸ்மா, நீங்கள் சதகா கொடுக்கும் போது கணக்கு பார்க்காமல் கொடுங்கள். அல்லாஹ் கணக்கு பார்க்காமல் கொடுக்கிறார். எங்களுக்கு எவ்வளவு செல்வத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். சிலர் நினைக்கின்றார்கள், என்னுடைய திறமைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி எனக்கு இவ்வளவு பெரிய செல்வத்தை கொடுத்திருக்கிறது என்று உணர்கின்றார். சதகா என்று வரும்போது கேட்டு வரக்கூடியவர்களை நிறுத்தி மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, சதகா தாராளமாக கொடுக்க வேண்டும். தாராளமாக கொடுக்கும் அளவுக்கு அல்லாஹ் எங்களுக்கு அள்ளி கொடுப்பார். இதைத்தான் அன்பு நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் கணக்கு பார்க்காமல் கொடுங்கள். அல்லாஹ் மட்டியாமல் சென்று கொண்டிருக்கிறார். குடும்பத்துக்காக சேமித்து வைத்தால் வரக்கூடிய வழிகளை எல்லாம் அல்லாஹ் அடைந்து விடுவான் என்று சொன்னார்கள். மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, எங்களுடைய நாட்டுடைய வளமே ஜக்காத்துக்குரிய மாதமாக ரமலானுடைய மாதத்தை நாம் ஆக்கிக் கொண்டிருக்கிறோம். உண்மையை சொல்வதாக இருந்தால் ஜக்காத்துக்குரிய மாதம் ரமலானுடைய மாதம் அல்ல. வியாபாரத்தை ஆரம்பத்தில் இருந்து வருட பூர்த்தியாகும் போதுதான் ஒவ்வொருவரும் அந்த ஜக்காத்தை கொடுக்கிறார். ஆனால் கூட எங்களுடைய நாட்டிலே அதிகமான வைக்கும் ஜக்காக்கள் இயங்கக்கூடிய மாதம் ரமலானுடைய மாதமாக இருக்கிறது. அதிகமாக வசதி படைத்தவர்கள் ஜக்காத்துடைய பணத்தை தகுதியானவர்களுடைய கரத்தில் கொடுக்கக்கூடிய மாதமும் இந்த ஜக்காத்துடைய மாதம் ரமலானுடைய மாதமாக இருக்கிறது. எனவே மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, சதகா எங்களுடைய சொத்தை வளர்க்கிறது. ஜக்காத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய சொத்துக்களை பாதுகாக்கின்றது என்ற கருத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஜக்காத்துடைய சட்டத்திட்டங்கள் மிக தெளிவாக குர்ஆன் ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது. வசதி படைத்தவர்கள், வசதி உள்ளவர்கள் கட்டாயம் தன்னுடைய ஜக்காத்தை நிறைவேற்றி ஆக வேண்டும். அது ஒரு பொது நிதியாக இருக்கிறது. பைத்துல் ஜக்கா, பைத்துல் மால் அவர்களுடைய கரத்தில் ஒப்படைப்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி இருக்கக்கூடிய விடயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கென்று ஒரு குழுவை நிர்வகித்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஜக்காத் தகுதியானவர்களுடைய பணத்தை, ஜக்காத்துடைய பணத்தை எடுத்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மிக தகுதியானவருடைய கரத்திலே அதை விநியோகம் செய்யக்கூடிய அமைப்பிலே அந்த காலம் இருக்கிறது. நபி அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னால் அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வருகின்றார்கள். மிக சோதனைக்குரிய காலம். எப்படிப்பட்ட காலம் தெரியுமா? வஹையை எழுதியவர்களில் சிலர் முர்த்ததாக மாறிவிட்டார்கள். ஜக்காத்தை கொடுத்தவர்கள் கொடுக்க மாட்டோம் என்று மறுத்தார்கள். அதற்கு உமர் அபூபக்கர் ரலியல்லாஹு உறுதியாக இருந்தார்கள். அவர்கள் ஜக்காத்துடைய விடயத்திலே சொன்னார்கள், அன்பு நபியுடைய காலத்திலே மிருகங்களை கொடுக்கக்கூடிய ஆடு மாடு ஒட்டகங்களை ஜக்காத்தாக கொடுக்கக்கூடியவர்கள் அந்த மிருகங்களை கொடுக்கும் போது கழுத்திலே இருக்கக்கூடிய கயிறுடன் கொடுத்து இப்போது அந்த கயிறை மாத்திரம் தரமாட்டோம் என்று சொன்னாலும் அதற்காக நாம் உங்களுக்கு யுத்தம் செய்வோம் என்பதாக அதற்கு அபூபக்கர் எல்லாம் மிக கடுமையாக சொல்லி இருக்கிறார்கள். மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, மிக தகுதியானவர்களை தேடி கொடுக்க வேண்டும். பொது வேலைகளுக்காக ஜக்காத்துடைய பணத்தை பயன்படுத்த முடியாது. இஸ்லாமுக்காக உணவு பொருட்களை வழங்குவதற்காக ஜக்காத்துடைய பணத்தை எங்களுக்கு சாதிக்க முடியாது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி இருக்கக்கூடிய 8 கூட்டத்தவர்களை தேடி அது தகுதியானவருடைய கரத்திலே கொடுக்க
வேண்டும். அந்த பணியைத்தான் செய்து கொண்டிருக்கிறது. எந்த ஒரு உதவியும் எதிர்பார்க்காமல், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எங்களுடைய நாட்டிலே வைத்து ஜக்காக்கள் வளர்வதற்கான காரணம் அல்லாஹ்வுக்காக வேண்டி வைத்து ஜக்காக்கள் தன்னுடைய நேர காலத்தை அர்ப்பணித்து வைத்து ஜக்காவை வளர்த்து வருகின்றார்கள். அந்த வைத்து ஜக்கா வளர்வதற்கு எங்களுடைய பணத்தில் அல்லாஹ் காரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஒரு சஹாபி கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், நீங்கள் உங்களுடைய தூதுவரை அனுப்புகின்றீர்கள், அவருடைய கரத்திலே ஜக்காத்துடைய பணத்தை ஒப்படைக்கிறோம், இது தகுதியானவருடைய கரத்திலே போகுமா என்று ஒரு சந்தேகம் இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் ஒப்படைத்து விட்டால் உங்களுடைய கடனை முடிந்து விட்டது. வைத்து ஜக்கா அமானிதத்தை தன் கரத்திலே எடுத்திருக்கிறார்கள், அதிலே மோசடி நடந்தால் அவர்களே அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சஹாபாக்கள் அன்புடைய காலத்தில் கூட அவருடைய ஜக்காத்துடைய பணத்தை தனக்கு நெருக்கமான உறவினர்களுக்கு கொடுக்கக்கூடிய பழக்கம் இருந்தது. இன்றும் எங்களுக்கு இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்டவர்களுக்கு சொன்னார்கள், உங்களுடைய ஜக்காத்துடைய பணத்தில் 3 அல்லது 4 உங்களுக்கு எடுத்துக் கொள்ளலாம். உங்களுடைய குடும்பத்திலே நெருக்கமானவர்களில் ஜக்காத் எடுப்பதற்கு தகுதியானவர்களுக்கு அவற்றை கொடுக்கலாம். மிகுதியாக இருக்கக்கூடிய 3 அல்லது 4 வைத்து காவுடைய கரத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். எனவே கடினமான பெரியவர்களே, சகோதரர்களே, நாம் வரும்போது வெறும் கையுடன் வந்தோம். நாங்கள் அல்லாஹ்வை சந்திக்கும் போது, இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது வெறும் கையுடன் தான் பிரிய இருக்கிறோம். நாம் இங்கு சம்பாதிப்பதை அல்லாஹ் விரும்பக்கூடிய வழியில் செலவழித்தால் அதை அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்திலே காட்டுவான் என்பதாக ஹதீஸிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வரக்கூடிய ரமலானுடைய மாதத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு பகலில் எந்த வணக்க வழிபாடுகளை கொண்டு அந்த நாட்களை நபி அவர்கள் கழித்தார்களோ அதுபோன்று கழித்து அல்லாஹ் தஆலா எங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கக்கூடிய உண்மையான தக்வா இறையச்சத்தை இந்த ரமலானிலாவது முழுமையாக அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா நசீபாக்குவானாக. அந்த பாக்கியத்தை தந்தருள்வானாக. குறைகளை மன்னிப்பாயாக, தப்புத்தவர்களை மறைத்தருள்வாயாக. ரமலானை நெருங்கியிருக்கிறோம் யா அல்லாஹ். அந்த ரமலானுடைய காலத்திலே எங்களுக்கு எந்த நெருக்கடியும் வராமல் எங்களுடைய நாட்டையும் முஸ்லிம்களையும் ஒரு உலகத்தையும் நீ பாதுகாப்பாயாக. தேகிகளாக ரமலானுடைய மாதத்தை அடைந்து உயிரிலும் மேலான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வணக்க வழிபாடுகளில் அந்த ரமலானுடைய காலத்தை கழித்தார்களோ இரவிலும் பகலிலும், குறிப்பாக கடைசி 10 நாட்கள் முழுக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னுடைய வீட்டிலே கழித்திருக்கிறார்கள். ரஹ்மானே, பஜாரில் இல்லாமல்